ஆக்டர் ரவிமோகன் ஆர்த்தியுடைய பிரிவுக்கு பிறகு இப்பதான் அவருடைய மகன்களை ரவிமோகன் முதல் முறையா சந்திச்சிருக்காரு. தன்னுடைய மகன்களை சந்திச்ச சந்தோஷத்துல அவங்க 2 பேர் கூட போட்டோ எடுத்து அந்த போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல ஷேரும் பண்ணிருக்காரு. இந்த நிலையில ஆர்த்தி தன்னுடைய மகன்களுக்கு மறைமுகமா ஒரு விஷயத்த ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரொம்பவே கவனமா இருங்க, சில நேரம் சூழ்ச்சி கூட அன்பு மாதிரி தெரியும்னு சொல்லிருக்காங்க. இத பார்த்த பலரும் இப்போ ரவிமோகன் கிட்ட குழந்தைங்களை நெருங்கி பழக வேணான்னு ஆர்த்தி ரவி மறைமுகமா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இயக்குனர் RS பிரசன்னா இயக்கத்துல அமீர் கான் நடிப்புல உருவாகி கடந்த 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் சித்தாரே ஜமீன் பர். இந்த திரைப்படத்துல அமீர் கான் கூட சேர்ந்து ஜெனிலியாவும் நடிச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில இந்த திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பே கிடைச்சிருக்கு. 10 நாள்ல மட்டும் இந்த திரைப்படம் உலக அளவுல 200 கோடிக்கும் மேல வசூல் பண்ணிருக்கு. இந்த நிலையில இந்த திரைப்படத்துல முதலா ஹீரோவா நடிக்க இருந்தது சிவகார்த்திகேயன் தான் ஒரு விஷயம் இப்ப வெளியாகிருக்கு. இத பத்தி பேசும்பொழுது அமீர் கான் என்ன சொல்லிருக்காருன்னா, லால் சிங் சர்தார் திரைப்படத்துக்கு பின்னாடி பிரேக் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தேன். இந்த விஷயத்த நான் இயக்குனர் RS பிரசன்னா கிட்டையும் சொல்லியிருந்தேன். அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க திரைப்படங்கள்ல நடிக்கலனாலும் அந்த திரைப்படங்களை தயாரிக்கலாம்னு எனக்கு சொல்லியிருந்தாரு. டைரக்டர் பிரசன்னா சொன்னதுக்கு பிறகுதான் சித்தாரே ஜமீன் பர் திரைப்படத்தை இந்தியிலும் தமிழ்லயும் தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தேன். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முதல்ல சிவகார்த்திகேயனை தான் பேசி வச்சிருந்தோம். ஆனா அந்த திரைப்படத்துடைய கதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நானே ஏன் நடிக்க கூடாதுன்னு இந்த திரைப்படத்துல நானே நடிக்கிறேன்னு டைரக்டர் கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அதன் பிறகுதான் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லி சாரியும் கேட்டேன்னு அமீர் கான் இப்போ ஷேர் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.